ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். மத்தியில பாஜக ஆட்சி மக்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த அளவுக்கு யோசிச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் அவங்க யோசிச்சு ஒவ்வொன்றுத்தையும் செய்யறதுனாலதான் இன்னைக்கு நாம எந்த ஒரு தட்டுப்பாடோ இல்லாம, அதாவது முக்கியமா உணவுகளுக்கு எந்த குறைபாடும் இல்லாம எரிபொருள்லாம் நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய வகையில பல திட்டங்களை ரொம்ப துல்லியமா துரிதமா செயல்பட்டு செஞ்சிருக்காரு நம்மளோட பிரதமர் மோடி. எரிபொருள் மீதான கலால் வரிய அரசு கடுமையா குறைச்சிருக்கு. குடிமக்களுக்கு பெரும் நிவாரணமும் கொடுத்திருக்காங்க. உயர்ந்து வரும் உலகளாவிய எரிபொருள் விலைகள்ல இருந்து குடிமக்களை பாதுகாக்கிற வகையில கலால் வரிகளை கடுமையா குறைச்சி அரசு ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பெட்ரோல் மீதான வரி லிட்டருக்கு 13 ரூபாயில் இருந்து 3 ரூபாயாகவும், டீசல் மீதான வரி 10 ரூபாயில் இருந்து 0 குறைக்கப்பட்டிருக்கு. மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் விலை ஒரு மாதத்துல ஒரு பீப்பாய்க்கு சுமார் 70 கிட்டத்தட்ட 122 கடுமையா உயர்ந்ததன் மத்தியில உலகம் முழுவதும் எரிபொருள் விலைகள் உயர்ந்திருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல 30-50% வரையிலும், வட அமெரிக்காவில் சுமார் 30% வரையிலும், ஐரோப்பாவில சுமார் 20% வரையிலும், ஆப்பிரிக்காவில கிட்டத்தட்ட 50% வரையிலும் விலை உயர்வு காணப்பட்டிருக்கு. இந்தியா ஒரு அரிதான விதிவிலக்கா தனித்து நிற்குது. இந்த உலகளாவிய நிலையற்ற தன்மையை எதிர்கொண்டு மோடி அரசு நிதி சுமையை குடிமக்கள் மீது சுமத்துவதற்கு பதிலா அதை தானே ஏற்றுக்கொண்டது. இந்த நடவடிக்கை எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பது மட்டும் இல்லாம சாமானிய மக்கள் மீது எந்த ஒரு கூடுதல் சுமையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதையும் உறுதி செய்யுது. குறிப்பிடத்தக்க வருவாய் பாதிப்புகள் இருந்தாலுமே ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கியதிலிருந்து தனது நிலையான அணுகுமுறையை தொடர்ந்தும் உலகளாவிய விலை அதிர்ச்சிகள்ல இருந்து குடிமக்களை பாதுகாப்பதன் மூலமும் அரசாங்கம் பொது நலனுக்கு முன்னுரிமை அளிக்குது அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக உள்நாட்டுல போதுமான இருப்பை உறுதி செய்வதற்கும், அதிக சர்வதேச விலைகளுக்கு மத்தியில முறையற்ற லாபத்தை தடுப்பதற்கும் டீசல் மீது லிட்டருக்கு 21.5 மற்றும் ஏடிஎஃப் மீது லிட்டருக்கு 29.5 என ஏற்றுமதி வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு. சவாலான உலகளாவிய சூழ்நிலைகளோட பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் குடிமக்கள் நலனுக்காக தெளிவான அர்ப்பணிப்பை இந்த சரியான நேரத்திலான மற்றும் துணிச்சலான முடிவு அப்படின்னு பிரதிபலிக்குது.